Hello students, welcome to our YouTube channel. SSC CGL 2025 எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாக்டாக இப்போ வந்து ஒரு 30 days தான் இருக்குது. இந்த 30 daysக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோங்கிறது ஸ்பெஷலாக நம்ம யாருக்காக மேக் பண்ணியிருக்கோம்னா, யாருடைய ஸ்கோர்லாம் 120லேருந்து 130 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய மைண்டில் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோங்கிறத ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியான்றது கிடைக்கும். நம்ம டெய்லி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன படிக்கணும், என்ன டெஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிற டெய்லி ஷெட்யூல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷெட்யூலுங்கிறது நம்ம ஆப்பில் உள்ள இந்த பேட்சை பேஸ் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்சில் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் வித் ஒவ்வொரு டாபிக்ஸோட டெஸ்ட்டோடய உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வீக்கில் படிக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் வச்சு வீக்லி டெஸ்ட்டுமே நம்ம இந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டான சிலபஸை லேட்டஸ்ட் கண்டென்ட்டோட படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான சிலபஸ் டெஸ்ட்டோட கவர் ஆயிடும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, வெண்டார் சேஞ்ச் ஆகிறாங்களே, ஏதாவது சேஞ்ச் வருமா, அதுக்கப்புறம் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் மாறுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யார் வெண்டாராக எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற அந்த கிளாரிட்டி யாருக்குமே கிடையாது. அண்ட் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு எக்ஸாமில் ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ கூடுதலாக கிடைக்க போதில் பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒரி பண்ணி நீங்கள் இருக்கிறத கோட்டை விட்டுறாமல் இருந்துருங்க. ஏன்னா வெண்டாக சேஞ்ச் ஆனாலும் சரி, சேஞ்ச் ஆகலாலும் சரி, ஒரு வேளை சேஞ்ச் ஆகுறாங்கன்னா இல்லை புதுசாக தான் ஒருத்தர் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அது நமக்கு ஜூலை 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு கிளாரிட்டின்றது கிடைச்சிடும். ஒரு வேளை பேப்பரோட லெவலில் கேட்குற கொஸ்டினோட ஆஸ்கிங் ஸ்டைல் ஏதாவது மாறுதுன்னா அது எல்லாருக்குமே மாறதான் போகுது. நீங்கள் நல்லா படித்து ஒரு 150 160 ஸ்கோர் பண்ணாதான் அப்படி ஏதாவது மாறினா கூட நம்மளால் அப்பையும் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் 120 கீழே 100 தான் ஸ்கோர் பண்ணி இதிலலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களோட செலெக்ஷனை தான் பாதிக்கும். நீங்கள் கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதனால் வெண்டார் யார் வரா, பேப்பர் லெவல் சேஞ்ச் ஆகுமா, அவங்க என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு நிறைய நம்பர் ஆஃப் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர்ஸுங்கிறது நிறையவே இருக்குது. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த லெவலுக்கு 150 160 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அதுதான் நம்மளால் பண்ண முடிஞ்சது. நம்மளோட கையில் இருக்கிறது படிக்கிறது, எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதானே தவிர்த்து எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, பேப்பர் லெவல் எப்படி இருக்க போகிறதுன்னா நம்ம கையில் இல்லை. எல்லாமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சாதான் நம்மளுக்கு தெரியுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி யாருக்குமே அந்த கிளாரிட்டிங்கிறது இருக்காது. அதனால அதை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது என்டிபிசி எக்ஸாம்ஸும் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸும் ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணுறாங்களே, இதனால எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுமான்றதையும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்டிபிசி 12th அப்ளை பண்ணவங்களும் சிஜிஎலுக்குமே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நாம் அப்படி கண்டக்ட் பண்ணி பார்த்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் அப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ்ன்றதை போடுவாங்க. ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13th ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. என்டிபிசி எக்ஸாம் என்ன 7th ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் கிட்டத்தட்ட 1 monthல கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1 monthலாம் கண்டக்ட் பண்ணல. ஒரு 20 நாளுக்குள்ளேயே கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சிஜிஎல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் 12 நாளே போதும். ஸோ என்டிபிசி என்னென்னைக்கெலாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஷெட்யூல் வரக்கூடிய நாட்களில் வரலாம். அதேமாதிரி சிஜிஎல் என்னென்னைக்கெலாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற அந்த வரக்கூடிய நாட்களில் டேட்டுங்கிறது வரலாம். ஒரே நாளில் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய பேர் நிச்சயமாக 12th என்டிபிசிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிகிரி முடிச்சவங்க சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரே நாளில் உங்கள் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்கன்றதுனால ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன பண்ணலான்னா ஒரு நாள் என்டிபிசி கண்டக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு கேப் விட்டு அதில் சிஜிஎல் கண்டக்ட் பண்ணலாம். இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. இதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷனும் ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனும் வரக்கூடிய நாட்களில் வரும். முதல்ல ஸ்டெனோ எக்ஸாம் 6th 11th வருது. இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 week இல்லைனா ஒரு 10 daysக்கு முன்னாடி அதற்கான அப்டேட்டுங்கிறத விடுவாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா இதுவுமே 12th குவாலிஃபிகேஷன் உள்ளது, இதுவுமே 12th குவாலிஃபிகேஷன் உள்ளதுங்கப்போ 2 ஆஸ்பிரண்ட்டுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடையாது. அதற்கான கிளாரிட்டிங்கிறது கொஞ்சம் நாளில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ போஸ்ட்மார்ட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் சிஜிஎல் எக்ஸாம் 13th ஆகஸ்ட்டுங்கிறது உறுதி. அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. போஸ்ட்பாண்ட் ஆகுதா ஆகலையாங்கிறதுலாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிடக்கூடாது. 13th ஆகஸ்ட் எக்ஸாம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பர் வந்து ஏஐயால் க்ரியேட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்களே, ஏஐயால் க்ரியேட் பண்ணுவேன்றத பேப்பர் லெவல் நிறைய டெண்டர் நிறையா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆர்டிக்கலாகவும் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐயால் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக அது நம்ம ஜூலை 24 நடக்க போகிற செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயே தெரிஞ்சிடும். அதை பற்றி நம்ம அதிகமாக மெனக்கட வேண்டிய அவசியன்றது இருக்காது. மோஸ்ட்லி ஏஐயால் கண்டக்ட் பண்ணுறாங்கிறப்போ
கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நிறைய பேருக்கு மார்க் ஃப்ளக்சுவேட் ஆகுன்றதுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 40 மார்க் மேலே எடுப்பீங்க, ஒரு டெஸ்ட்டில் 30 மார்க் கீழே தான் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்படி உங்கள் மார்க்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது, 120 ஒரு மார்க் டெஸ்ட்டில் வருது, ஒரு இதில் 140 வருதுன்னா நீங்கள் இந்த 20 மார்க் ஃப்ளக்சுவேட் ஆகுதுங்கிறப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் நல்லா படித்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் மார்க் இதுலேயே இதாகும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கே தவிர்த்து நீங்கள் வந்து சட்டனாக 20 மார்க் 15 மார்க் 30 மார்க் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வருதுன்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பர்டிகுலராக எதனால் வீக்காக இருக்கீங்கன்றதை பாருங்கள். ஒரு டெஸ்ட்டில் இங்கிலீஷில் 43 மார்க் வருது, ஒரு டெஸ்ட்டில் இங்கிலீஷில் 23 மார்க் தான் வருதுன்னா நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க. அந்த 43 மார்க் எடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா படித்த ஈஸியான கொஷின்ஸாக கேட்டிருப்பாங்க, அதனால் 43 வந்திருக்கும். இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவோ நீங்கள் பார்க்காத இதில் இருந்தோ கேட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த மார்க் கம்மியாகுதுன்னா நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க. அதே தான் மேக்ஸும் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா 43 மார்க் எடுத்துக்கூடிய டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியான கொஷின்ஸாக கேட்டு வச்சிருப்பாங்க, பேசிக் கொஷின்ஸாக இல்லை அடிக்கடி நீங்கள் பார்த்த கொஷின்ஸாக கேட்டிருப்பாங்க, அதனால 43 மார்க் 40 மார்க் மேலே வந்திருக்கும். ஆனால் 20 மார்க் 30 மார்க் வந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த டாப்பிக்லேயே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியோ இல்லை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்காத கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சாங்களோ அங்கே உங்களுக்கு மிஸ்டேக் நிறையா பண்ணி இல்லை அன்அட்டம்ப்டாக விட்டு மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேயே இல்லை ஓவராலோ உங்களுக்கு மார்க் நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா எங்கே மார்க் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு பார்த்து அதை மைனூட்டாக ஒர்க் அவுட் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? இது மெயினாக நிறைய பேரோட கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஹோப் இதில் உங்களுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட் கிடச்சிருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். அடுத்தது, ஸோ இந்த சிஜிஎல்ல நம்ம இது மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணதுங்கிறது 120 130 ஸ்கோர் பண்ணவங்களுக்கு. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ஒரு 30 டேஸ் இருக்குது. 30 டேஸ் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு 150க்கு மேலே எடுக்க முடியும். ஓகேவா? இந்த சிஜிஎல்ல நம்ம இன்னும் பேப்பர் கண்டக்ட் பண்ணலை, இன்னும் பேப்பர் லெவல் எப்படி வரப்போகுதுன்னா அதெல்லாம் தெரியல. ஆனால் நீங்கள் 100% Tier 1 கிளியர் பண்ணணும்னா கட்டாயமாக 150க்கு மேலே 155ஓ 160ஓ எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் 153 எடுத்த ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் போயிட்டாங்க, அவங்க ஈஸி ஷிஃப்ட்டில் எழுதுனதுனால. ஸோ 150ஏ இந்த காலகட்டத்தில் ரொம்ப லோ ஸ்கோராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 120 130 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த அடுத்த 30 நாளில் எங்கெங்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ முக்கியமாக என்னென்னதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி 150க்கு மேலே எடுத்தாலே மட்டும்தான் உங்களால் இந்த டைம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் ரீசனிங்கில் 23 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணியே தீரணும். தப்பு வரக்கூடாது. 23 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி 4 தப்பாகுதுன்னா அது அப்படி வரக்கூடாது. 23க்கு மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 கொஷின்ஸாவது நீங்கள் மினிமம் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் Tier 1 கிளியர் பண்ணுறதே நீங்கள் நினச்சி பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கிலீஷில் 23 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும். 2 கொஷின் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், தப்பு பண்ணலாமே தவிர்த்து மற்ற எதுலையுமே தப்பு பண்ணவே கூடாது. 23 கொஷினில் உங்களுக்கு ஒரு பிகார்எஸில் 2 கொஷின் கேட்குறாங்க, க்ளோஸ் டெஸ்ட்டில் 5 கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த 7 கொஷின் 100% கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். பிகார்எஸ்க்கு ட்ரிக் இருக்கா அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ட்ரிக் இருக்கா அது ரெண்டுத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இன்றைக்கே படித்து வச்சுக்கிட்டு நாளையிலேருந்து டெய்லி இதில் 10 கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்து இல்லை 0 மிஸ்டேக் வர மாதிரி பார்த்து 7 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். தப்பு 2 கொஷின் இல்லைனா 2 கொஷின் ஸ்கிப் பண்ணலான்னா ஒரு கொஷின் ஸ்பெல்லிங்கில் ஸ்கிப் பண்ணுறதை வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்கோ இல்லைனா ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா கிராமர் அந்த வொக்காபுலரிலையோ ஸ்கிப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்களே தவிர்த்து 23 கொஷின் கரெக்டாக ஆகியே தீரணும். அப்படின்னா தான் Tier 1 குவாலிஃபை பண்ண முடியும். 23 கொஷின் அட்டன் பண்ணி 5 கொஷின் 6 கொஷின் தப்பாகுதுன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸில் குறைஞ்சது 10 கொஸ்டினாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணியே தீரணும். அப்படின்னா தான் உங்கள் இது எல்லாத்தையும் சேர்க்குறப்போ ஒரு 78 மார்க் வரும். கம்ஃபர்டபுளாக Tier 1 கிளியர் பண்ண முடியும். இது மேத்தமெட்டிக்கலாக நம்ம போடுறப்போ எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக்குங்கிறது டோட்டலாக இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி 76 அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. அதில் 18 கொஸ்டின்ஸ் தப்பாகி நீங்கள் கரெக்டான கொஸ்டினே ரொம்ப கீழே வந்து டோட்டலாக நீங்கள் 100 110 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பீங்க. முதல்ல நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது இந்த மார்க்கை ஸ்டாண்டர்டாக கன்சிஸ்டண்டாக எடுக்கிறதுக்கு மெயின் இஷ்யூவாக இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அட்டெம்ப்டை அவாய்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் அட்டெம்ப்ட்னா அன்அட்டெம்ப்டாக விடுறதுன்றது கிடையாது. அந்த நெகட்டிவ் அட்டெம்ப்டை கரெக்ட் அட்டெம்ப்டாக மாற்றுங்க. 23 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 23மே கரெக்டாக ஆகணும். 25 அட்டன் பண்ணுங்கள், 2 தப்பா ஓகே, 23வது கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரபி, சயின்ஸு, ஸ்டாட்டிக், ஜிகே இது எல்லாம் சேர்த்து ஒரு 30 மார்க்குக்கு மேலே கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர் இது நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இந்த செலெக்ஷன் போஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ லாஸ்ட் 2 இயர் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து
ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் நியூஸு, அதுக்கப்புறம் ஸ்கீம் நியூஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த பில் நியூஸு. ஸோ இந்த நியூஸ் லாஸ்ட் 2 இயருக்கு ரொம்ப தரவாக படித்து வச்சுக்கோங்க வித் அவார்ட்ஸோட. இது நீங்கள் படிச்சுக்கிறீங்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸில் 5 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 2லேருந்து 3 கொஷினாவது ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது எப்போ பண்ணணும்னா நீங்கள் ஜென்ரல் மேத்ஸில் எப்போ 30 மார்க்ஸுக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அப்போ தான். ஸோ 120லேருந்து 130 ஸ்கோர் பண்ணுறவங்க முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாமே சிலபஸை கவர் பண்ணியிருப்பீங்க. லேக் ஆஃப் ரிவிஷன், லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னால தான் உங்களால் அந்த 150ங்கிறது ரீச் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். மார்க் டெஸ்ட் போடுறப்போ 120, 130 வரும். ஆனால் மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அன்அட்டெம்ப்ட் கொஷின்ஸ் பார்க்குறப்போ அதில் மெஜாரிட்டி கொஷின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுங்கிறது முதல்ல உங்கள் மேக்ஸ் நோட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸ் நோட்ஸையும் அட்லீஸ்ட் 2 டைமாவது நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறப்போவே ஷார்ட்டாக எல்லா கான்செப்ட்ஸையும் எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட் குயிக் எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல ஒரு குயிக் அந்த லாஸ்ட் 1 வீக்கில் குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஷார்ட் நோட்டுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த நோட்ஸில் உள்ள நோட்ஸ் எல்லாத்தையுமே 2 டைமாவது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ரீசனிங் அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்டிகுலராக எந்த டாப்பிக்கில் நிறையா டைம் எடுப்பீங்க, எந்த டாப்பிக்கில் அதிகமாக ஸ்கிப் பண்ணுவீங்க, எதில் அதிகமாக நீங்கள் வந்து நெகட்டிவ் அட்டெம்ப்ட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் டாபிக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜில் எலெக்ஷன் டைம் கேட்குறப்போ நான் கொஞ்சம் ஸ்டக் ஆவேன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறப்போ நான் ஸ்டக் ஆவேன். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சில கொஷின்ஸ் கேட்டாங்க, சில டைப் ஆஃப் கொஷின் கேட்குறப்போ நான் ஸ்டக் ஆகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் லென்த்தாக கேட்டாங்கன்னா நான் மாட்டிக்கிறேன். அந்த மாதிரியான சாப்டர்ஸோட அந்த மாதிரியான டைப்ஸோட லாஸ்ட் 2 இயர் CGL CPO கொஷின்ஸை நல்லா தரவாக சால்வ் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷினும் இல்லை, இந்த பர்டிகுலர் டாபிக். ஏன்னா எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை. 30 டேஸுங்கிறது ரொம்ப மினிமம் டைம். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறதுக்கான டைம்ன்றது இருக்குது. ஸோ ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எந்த பர்டிகுலர் சாப்டரில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ, எந்த பர்டிகுலர் டைப்பில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதோட லாஸ்ட் 2 இயர் இந்த 2 கொஷின்ஸை சால்வ் பண்ணிக்கோங்க. பினாக்கிளோட புக்கு டிஸ்கிரிப்ஷனில் PDF ஷேர் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து பார்த்துக்கோங்க. ஜென்ரல் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட சாப்டர்ஸ்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ். ஓகேவா? இந்த சாப்டர்ஸோட உங்கள் நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 30 டேஸ் இருக்குது. டெய்லி ஒரு பெர்மா சாரோடைய POQஸோட PDFs உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டெலகிராம்ஸில். நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா சாரோட ஆப்பில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து கூட எடுத்துக்கிட்டு 30 லெக்சர்ஸ் இருக்கும். டெய்லி ஒரு லெக்சர்ஸ்ன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லெக்சர்ஸ் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இந்த லெக்சர் இது ரெண்டும் சேர்றப்போ நீங்கள் அந்த ஜெனரல் மேத்ஸில் நல்ல மார்க்கை நிச்சயமாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது லாஸ்ட் 30 டேஸில் இதை மட்டும் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணுறதுக்கான டைம்ன்றது இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களோட நெகட்டிவ் அட்டெம்ப்ட்டை கம்மி பண்ண பாருங்கள். நெகட்டிவ் அட்டெம்ப்ட் மினிமம் <2 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது டெய்லி 120 ரூல்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் ஒக்காபுலரி பிளாக் புக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒக்காபுலரிங்கிறது பிளாக் புக்கை பொறுத்த வரைக்கும் 200 இம்பார்ட்டன்ட் ETM, 200 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 சினோனிம் ஆன்டோனிம்ன்றது இருக்கும். அந்த பிளாக் புக்கோட PDF டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். அதோட இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களோட எக்ஸாம்ஸில். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான 500 ETM, இம்பார்ட்டண்டான 500 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ரொம்ப முக்கியம் 120 ரூல்ஸுங்கிறது. ஏன்னா 120 ரூல்ஸ்லேருந்து கட்டாயமாக எக்ஸாம்ஸில் கொஷின்ன்றதை கேட்பாங்க. 2 கொஷின் எதாவது ஸ்பாட்டிங்கில் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு கொஷின் கட்டாயமாக 120 ரூல்ஸ்லேருந்து இருக்கும். அந்த ரூலை ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஏதாவது பர்டிகுலர் டாபிக் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி PQRSல எனக்கு மிஸ்டேக் வருது, க்ளோஸ் டெஸ்ட்டில் எனக்கு மிஸ்டேக் வருது, எரர் ஸ்பாட்டிங்கில் எனக்கு மிஸ்டேக் வருது, இந்த மாதிரி எந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட பினாக்கிள் கொஷின்ஸை டெய்லி ஒரு 10லேருந்து 20 சால்வ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இந்த லாஸ்ட் 30 டேஸில் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுடைய அந்த மார்க்கை கரெக்டாக ஸ்ட்ராங்காக அதில் கம்ப்ளீட் மார்க்கை உங்களோட எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையுமே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்லேருந்து நிச்சயமாக கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் ஷாப்கீப்பர்லேருந்து நிச்சயமாக கொஸ்டின்ன்றது கேட்பாங்க. இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து கட்டாயமாக வேல்யூ புட்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக கேட்டே தருவாங்க. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் கியூப் ஃபார்முலா x + 1/x அந்த ஃபார்முலாலேருந்து கட்டாயம் கொஸ்டின் வந்தே தரும். அடுத்தது கோஆர்டினேஷன் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைமில் நோ சொல்யூஷனு இந்த அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதை நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள், ட்ரையாங்கிளோட கான்செப்ட், டான்ஜென்ட் இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின்ன்றதை கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல
அது எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நோட்ஸ்லேருந்து அதோடைய ஃபார்முலாஸு, அதோடைய கான்செப்ட்ஸு, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற அந்த மெத்தட் அது எல்லாத்தையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸ்லங்கிறது மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தான். முதல்ல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு உங்கள் நோட்ஸை எடுத்த எல்லா நோட்ஸையுமே 2 டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட அந்த பர்டிகுலர் டைப்போட கொஷின்ஸை பினாக்கிளில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் அந்த பினாக்கிளில் சிஜிஎல் சிபியோட கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்கும் லாஸ்ட் இயர். அதை மட்டும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட்டுங்கிறது அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணி ஆகணும். ஒருவேளை என்னால் டெய்லி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலன்னா ஒரு நாள் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அடுத்த நாள் ஒரு மேக்ஸ் சப்ஜெக்டோட பேப்பரும் ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்டோட பேப்பரும் டெஸ்ட் புக்கோட ஆப்லேருந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த லாஸ்ட் 30 டேஸுங்கிறது நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்கெங்கே வீக்காக இருக்கும், என்னென்ன நம்மளால் இந்த லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியும்ட்டு ஃபைண்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 120லேருந்து 130 இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு நிச்சயமாக 150 ரீச் பண்ண முடியும். கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும். இந்த லாஸ்ட் 30 டேஸுங்கிறது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறையா கன்ஃபியூஷன்ஸு, நிறையா செல்ஃப் டவுட் எல்லாமே வந்துட்டுருக்கும். அது எல்லாத்தையுமே தவிர்த்து வச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட் 30 டேஸில் நான் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ண போகிறேன், இங்கெல்லாம் நான் வீக்காக இருக்கேன், இன்னைக்கு கட்டாயமாக அலி போட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது உங்களோட மார்க்குங்கிறது ஒன்று ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதெல்லாம் நான் சரி பண்ணால் என்னால் 150 ரீச் பண்ண முடியுன்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த டைம் நடக்க போகிற சிஜிஎல் Tier 1 உங்களால் கிளியர் பண்ண முடியும். இதே மார்க்கில் இன்னுமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சண்டே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்த சண்டேக்குள்ளே நீங்கள் இப்போ எடுத்த மார்க்லேருந்து 10லேருந்து 15 மார்க்காவது இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த டைம் சிஜிஎல் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களால் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.